Hi friends, welcome to Tamil Exam Tutor. So இந்த வீடியோல நம்ம வந்து Laplace transform அதாவது inverse of Laplace transform நாங்க வந்து கவர் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லேப்லாஸ்லேயே வந்து 3 வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதில் லேப்லாஸ் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எல்லா பேசிக் கான்செப்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து லேப்லாஸ், இன்வெர்ஸ் லேப்லாஸ் ப்ளஸ் அதோட அப்ளிகேஷன், தென் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட், அந்த மெத்தட் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இந்த வீடியோவில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ என்னன்னா, நம்ம இது வரைக்குமே வந்து பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எப்படி அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு லேப்லாஸ் கேட்பாங்க. நம்ம லேப்லாஸ் கண்டுபிடிக்கும் அதோட ஃபார்மேட் வந்து எப்படி வரும்னா எஃப் ஆஃப் எஸ்ஸா கிடைக்கும். ஓகேவா, அதாவது இப்படி கிடைக்கும். இது வரைக்கும் இப்போ எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, நமக்கு அது லேப்லாஸ் இருக்கும். லேப்லாஸ் எடுக்கும்போது நமக்கு எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இன்வெர்ஸ் லேப்லாஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதுல வந்து எஃப் ஆஃப் எஸ்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் எடுத்துட்டு எஃப் ஆஃப் டி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான பேசிக் ஃபார்முலாஸ் அங்க எப்படி நம்ம லேப்லாஸ் பார்த்தோம் அதே தான், அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான். நீங்க அங்க வந்து ஃபார்முலாஸை படிச்சிருந்தீங்கன்னா அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல வந்து இதை எழுத வேண்டியதான் எல்லா ஃபார்முலாஸும். நான் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் கொடுக்குறேன், நீங்களே அதை டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, நான் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி வந்து நம்ம டெல் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஐ திங்க் கவர் பண்ணியிருப்போம். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெல் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது வந்து யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன், நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி அதோட லேப்லஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூ வந்து 1ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ லேப்லஸ் அதாவது இன்வெர்ஸ் லேப்லஸ் ஆஃப் 1 அப்படின்னா அதை நம்ம டெல் டி அப்படின்னு கூட டினோட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஏன்னா லேப்லஸ் ஆஃப் டெல் அப்படிங்கிறது 1. ஓகேவா, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சில கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க, மேபி வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சில சாய்ஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து அந்த யூ ஆஃப் டி இல்லை வந்து டெல் டி அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ரிலேட்டடாக ஒரு சம்மு கூட இந்த வீடியோட லாஸ்ட் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கிளியராக வந்து அதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயம் புரியும். ஸோ செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா லேப்லஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s. ஓகேவா, அங்க லேப்லஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1/sன்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து இன்வெர்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது இன்வெர்ஸ் ஆஃப் 1/s அப்படிங்கிறது 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே தான், இங்கே டி பவர் என் லேப்லஸ் எடுத்தோம்னா என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதுக்கு நம்ம இன்வெர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா டி பவர் என் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்களே வந்து நோட் பண்ணி படிங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்முலா, கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கே இப்படி டெரைவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய இடத்துல லேப்லஸ் இன்வெர்ஸ் லேப்லஸ், சாரி இது வந்து இன்வெர்ஸ் லேப்லஸ். ஓகேவா, ஸோ இதுல நான் வந்து ஃபார்முலால தப்பா கொடுத்துருக்கேன். இன்வெர்ஸ் லேப்லாஸ் என்னன்னா, இன்வெர்ஸ் லேப்லாஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1/s² அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலாஸ்ல எல்லாம் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த எந்த ஃபார்முலாஸ்லயுமே அந்த 1/s² எல்லாம் இருக்காது. ஸோ டைரக்டா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதாவது லேப்லாஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s², அதாவது 1/s power n அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு டி பவர் n-1/n-1 ஃபேக்டோரியல். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. நிறைய இடத்துல வந்து டைரக்டா 1/s², 1/s³ அப்படிங்கிற மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதை கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக நோட் பண்ணி படிங்க, இதில் இன்வெர்ஸ் வரும். ஸோ அது மட்டும் நான் மிஸ்டேக் போடலை. அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஃபார்முலா, இது பார்த்துக்கோங்க. இதுவும் அதே தான், அங்கே லேப்லஸ் ஆஃப் e⁻−at என்ன ரிசல்ட்டோ அதுதான் இது. அதே மாதிரி e⁻at என்ன ரிசல்ட் அது, அதே மாதிரி வந்து sin at என்ன ரிசல்ட்டோ அது, அதே மாதிரி cos at என்ன ரிசல்ட்டோ அதுக்கான இன்வெர்ஸ் வந்து cos atன்னு கிடைக்கும். இதே தான் வந்து sin hat அங்க நம்ம படிச்சிருப்போம், அதுக்கு இந்த லேப்லஸ் இன்வெர்ஸ் ஆப்போசிட்டா எடுத்தீங்க அப்படின்னா sin hat cos hat. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி லேப்லஸ்ல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஃபார்முலா எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட இன்வெர்ஸ் அப்படின்னா அதோட ஆப்போசிட், அது மட்டும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபார்முலா தான், இந்த சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபார்முலா நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான புது ஃபார்முலா. ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன்ல தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்திருப்போம். அதாவது இங்க 1/s மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இங்க n+1 அப்படிங்கறது என்ன மாத்திருவாங்க. அப்ப ஆப்வியஸ்லி எல்லாமே n இருக்கிறது எல்லாமே n-1 மாறிடும். ஓகேவா, ஸோ இது மட்டும் நீங்க புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும், மற்ற எல்லா ஃபார்முலா ஓகே. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இதோட தியரம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கவர் பண்ணலாம் லேப்லாஸ் இன்வெர்ஸோடது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஒரு 8 ப்ராப்பர்ட்டி, அதாவது 4 ப்ராப்பர்ட்டிஸ் 4 தியரம்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் நான் வந்து இதுல எந்த ஒரு சம்முமே வந்து சால்வ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நான் லேப்லஸ்லேயே வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு சம் நான் சால்வ் பண்ணி போட்டிருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். லேப்லஸ் இன்வெர்ஸும் அதே ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணும். ஜஸ்ட் இந்த
ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்றது மட்டும்தான். எப்படி அங்க அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்க அப்ளை பண்ணணும். ஸோ நான் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் சொல்ல போறேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் சால்வ் பண்ண போறது கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்க வேணும் அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நீங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஹிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறேன் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம வந்து லாப்லஸ்ல பார்த்த அதே ப்ராப்பர்ட்டி தான். இங்க என்ன அப்படின்னா லாப்லஸ் இன்வர்ஸ் இருக்கும், அவ்வளவுதான், மத்த எதுவுமே மாறாது. அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஏ அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்டால எஃப்1எஸ் அங்க வந்து எஃப் ஆஃப் டின்னு சொல்லுவோம், இங்க எஃப் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஜி ஆஃப் டி நாங்க சொல்லியிருப்பாங்க, இங்க வந்து எஃப் ஆஃப் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு கான்ஸ்டன்ட்டுமே வெளியே எடுத்து அதுக்கு தனியா அங்க லாப்லாஸ் கண்டுபிடிப்போம், இங்க லாப்லாஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்பர்ட்டி, நம்ம அங்கேயே படிச்ச ஒரு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம அங்கேயே படிச்சது. அங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க லாப்லாஸ் ஆஃப் இ பவர் ஏடி எஃப் ஆஃப் டின்னு இருந்துச்சுன்னா நம்ம எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி எழுதும். ஓகேவா? ஸோ இங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அதாவது இங்க எஸ் பிளஸ் ஏ இருந்துச்சு அப்படின்னா நம்ம இ பவர் மைனஸ் ஏடியை வெளியே எடுத்துட்டு அதை லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப் ஆஃப் லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஏ அப்படின்றதுன்னா இந்த எஸ் பிளஸ் ஏ வந்து நம்ம எஸ்ஸா எடுக்கிறதுக்காக இ பவர் மைனஸ் ஏடியை வெளியே எடுக்கணும். அதே மாதிரி எஸ் மைனஸ் ஏ இருந்துச்சு அப்படின்னா இ பவர் ஏடியை வெளியே எடுக்கணும். ஸோ அதே தான் வந்து அங்க நீங்க கிளியரா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க இருந்து இங்க அப்படியே மாறும், அவ்வளவுதான். ஆப்போசிட் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் மாறி இருக்கும், அவ்வளவுதான், மொத்தம் எதுவுமே மாறாது. ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அதே தான், சேம் வந்து இங்கே வந்து லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎஸ் இன்டு எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது எஃப் ஆஃப் எஸ் ஃபங்க்ஷன் கூட ஒரு இ பவர் மைனஸ் ஏஎஸ் வந்து மல்டிபிளிகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? எஃப் ஆஃப் t minus a எழுதலாம் when t is greater than or equal to 0, whereas t is less than 0 t is less than a இருந்தா 0 இருக்கும். ஓகேவா? ஸோ அதே தான் வந்து வைஸ் வெர்ஷா, இங்க வந்து இ பவர் ஏஎஸ் இருந்தா இங்க பிளஸ் போடணும். இதே வந்து நீங்க அங்க உள்ள லாப்லாஸ்ல உள்ள செகண்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி கூட கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க, சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுவும் அதே தான், அங்கே உள்ள மாதிரியே தான். எஃப் ஆஃப் ஏஎஸ்ல இருந்துச்சு அப்படின்னா 1/a இன்டு எஃப் ஆஃப் டி பை ஏ அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இல்ல லாப்லாஸ் இன்வெர்ஸ் லாப்லாஸ் ஆஃப், அதே மாதிரி தான் இன்வெர்ஸ் லாப்லாஸ் ஆஃப். இதே வந்து இந்த இடத்துல ஏ இருக்க இடத்துல வந்து 1/a இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எஸ் பை ஏ ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏ வந்து மேல வந்துடும், அவ்வளவுதான், மேல வந்துடும். இங்க இருக்க ஏ வந்து மேல வந்துடும், அவ்வளவுதான். ஸோ இந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா கூட போதும். லாப்லாஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு 1/a இன்டு எஃப் ஆஃப் டி மைனஸ் டி பை ஏ. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து டெரிவேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆல்ரெடி நம்ம அங்கேயே வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்போம். அங்க வந்து என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் கூட லாப்லாஸ்ல வந்து டி மல்டிபிளிகேஷன்ல இருந்தா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். அதுவே டிவைட்ல இருந்தா இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ அதே தான் வந்து இங்க நீங்க லாப்லாஸ் இன்வெர்ஸ்ல டிஃபரன்ஷியேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்க வந்து டி ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க எத்தனை என் டைம்ஸ் எத்தனை என் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்மேட்ல நீங்க போட்டா போதும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்க அப்படியே படிச்சுக்கோங்க. Laplace inverse of d power n by d s power n f of s equal to minus 1 the whole power n t power n into f of t. ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலா கூட போதும். நெக்ஸ்ட் அதே வந்து இன்டெகிரல்ஸ், அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்டெகிரல்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம வந்து அங்க வந்து லாப்லாஸ் எடுக்கும்போது பை டி வந்துச்சு அப்படின்னா இன்டெகிரல் லிமிட் வந்து போடுவோம், இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த இன்டெகிரல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டிவைடட் பை டி போட்டு அதை ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எஸ்க்கு மட்டும் நம்ம எஃப் ஆஃப் டி, அதாவது இந்த ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா நம்ம இந்த எஃப் ஆஃப் எஸ்க்கு மட்டும் எஃப் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ எஃப் ஆஃப் டி ஒன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்றதுக்கு டிவைடட் பை டி போட்டா போதும், அவ்வளவுதான். ஸோ அங்க அதே மாதிரி தான் நம்ம பண்ணிருப்போம் ப்ராப்பர்ட்டிஸ், அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்கான சம்மு வரும். மல்டிபிளிகேஷன் பை எஸ். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு எஃப் ஆஃப் எஸ் கூட ஒரு எஸ் அப்படிங்கிறது மல்டிபிளிகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், டி பை டிடி இன்டு எஃப் ஆஃப் டி. வேறஸ் டிவிஷன்ல வந்துச்சு அப்படின்னா, அதாவது டிவிஷன்ல எஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரல் ஆஃப் 0 to t f of t into dt. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் ரிலேட்டடா கேட்பாங்க. சில நேரம் எல்லாம் கொஸ்டின்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸே டைரக்டா கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. இதை வச்சு எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றது, நம்ம ஆல்ரெடி போன வீடியோல லாப்லாஸ்ல வந்து 2-3 வீடியோஸ் வந்து பார்த்துட்டு போற ப்ராப்ளம் சம்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து 1-2 பேசிக் சம்ஸ் மட்டும் நீங்க
ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த டாபிக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்வர்ஸ் லாப்லாஸ்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தடு, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் புது மெத்தடு. வேற நீங்கள் மற்ற இன்வர்ஸ் படி கான்செப்ட், அதாவது மற்ற நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்ல, அதில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக சால்வ் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் லாப்லாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க அந்த சம்மை வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஒரு மாடலுக்கு ஒரு சம் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இன்வர்ஸ் லாப்லாஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட், இந்த ஒரு புது மெத்தட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தட். நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ நான் எடுத்த கொஸ்டின் கூட கேட்ல வந்து ஒரு வாட்டி ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இதை வச்சு எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை வந்து சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்ன அப்படின்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி என்னன்னு கேட்கறாங்க. வேற அது எஃப் ஆஃப் டியோட ரிசல்ட் எங்க கொடுத்துட்டாங்க, அதாவது 1/s² இன்டூ s plus 1. ஓகேவா? ஸோ தென் எஃப் ஆஃப் டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பேசிக்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரி ஒரு மொத்தம் வந்து ஒரு 3 ரூல், இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த ஃபேக்டர் வந்து எந்த மாதிரியான ஃபேக்டர் அப்படிங்கறத வச்சுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து டிசைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டரா இருந்துச்சு அப்படின்னா, நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்னா எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா, ஃபேக்டர் பாருங்க, இதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 1s - a, s - b, s - c இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். இவங்க ஏங்கிறது வேற வேல்யூ, பிங்கிறது வேற வேல்யூ, சிங்கிறது வேற வேல்யூ. ஸோ இந்த மூணுமே வேற வேற வேல்யூஸ். ஓகேவா? ஸோ புரியுதுல, s - aங்கிறது வேற வேல்யூ, s - bங்கிறது வேற, s - cங்கிறது வேற. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுதணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு டேர்ம்லயுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்றோம். அதாவது a by s minus a பிளஸ் bங்கிறது இன்னொரு கான்ஸ்டன்ட் b by s minus b, வேற cங்கிறது இன்னொரு கான்ஸ்டன்ட் c by s minus c. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுதணும் அப்படின்னா, நாட் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர், இது எல்லாமே லீனியர் ஃபேக்டர் பட் நாட் ரிப்பீட் ஆகல. ஸோ இன்கேஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து செகண்ட். ஸோ இன்கேஸ் ரிப்பீட் ஆகுறதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு செகண்ட் என்ன அப்படின்னா இதான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ். ஸோ ரிப்பீட்டட்னா s - a the whole square, whole cube அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு x - 2 the whole square அப்படி மாதிரி இருக்கும். x - 2 the whole square இது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் ஆகும். அதான் x - 2 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஸோ அதை நம்ம எப்படி இந்த ஃபார்மேட்ல வந்து மென்ஷன் பண்றது அப்படின்னா, s - a the whole power r அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னா, a by s - a அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், பிளஸ் b by s - a whole square பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எக்ஸுங்கிறது அதுவும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், பி சி டி அப்படி எக்ஸ் வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் எஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர் ஆர். எப்போ ஆர் வருதோ அது வரைக்கும் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் இதுல வந்து 2 வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஜென்ரலா வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கிற ஒரு ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னா 2 தான் கேட்பாங்க. ஓகேவா? இந்த s - a the whole power 2 அது வரைக்கும் தான் மேஜரா கேட்பாங்க. இன்கேஸ் 3 வரைக்கும் போகலாம், அவ்வளவுதான். ஸோ s - a the whole square வந்து வருது அப்படின்னா a by s - a plus b by s - a the whole square இதோட ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ இதுவே வந்து கியூப் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம், கியூப் வருது அப்படின்னா a by s - a plus b by s - a the whole square plus c by s - a the whole cube. ஓகேவா? c by s - a the whole cube. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். புரியுதுல்ல? ஸோ இந்த மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுதணும். இதுக்கு ரிப்பீட்டட் வேல்யூஸ்க்கு மட்டும், ரிப்பீட்டட் ஃபேக்டரா இருந்தா மட்டும். ஸோ ஓகே, தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம், இர்ரெடியூசிபிள் குவாட்ராட்டிக் ஃபார்ம். இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணவே முடியாது. இதே வந்து s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயரா இருந்தா, இந்த இடத்துல மைனஸ் இருந்து அப்படின்னா நம்ம s - a s plus a எழுதி நம்ம வந்து இது நாட் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர் இந்த மெத்தட்ல வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். வேற இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் அந்த மாதிரி ஃபார்மேட்ல வரும்போது, அதாவது s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்ல இருக்கும்போது as அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, as பிளஸ் b அப்படிங்கறத கான்ஸ்டன்டா மேல போடணும். as பிளஸ் b தான் கான்ஸ்டன்டா கீழே போட்டு இந்த டைம் அப்படியே எடுத்து கீழே எழுதலாம். இது வந்து ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்க நினைக்க கூடாது எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மட்டும்தானா இது அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில கேசஸ்ல வந்து ஒரு இக்குவேஷனை வந்து ஃபிராக்ஷனா மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேக்டரைசேஷன் பண்ற வந்து காம்ப்ளெக்ஸா ரிசல்ட் வருது, அது இமேஜினரி பார்ட்ல வர ரிசல்ட் எல்லாம் நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வர ரிசல்ட்டுக்குமே நம்ம வந்து எப்படி வந்து இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் எழுதணும்னா இந்த தான், இர்ரெடியூசிபிள்
குவாட்ராட்டிக் ஃபார்மா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி இப்படிதான் எழுதணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது? ஸோ இப்போ வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் எப்படி எழுதணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் பாருங்க, ஒன் பை எஸ் ஸ்கொயர் பை எஸ் பிளஸ் ஒன் இன்டூல இருக்கு. ஸோ இது எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் தான் எழுதணும். ஸோ அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான், இது வந்து ரிப்பீட் ஆகுது, எஸ் ஸ்கொயர் வந்து ரிப்பீட் ஆகுது, வேற எஸ் பிளஸ் ஒன் இஸ் நாட் ரிப்பீட்டிங். கரெக்டா? ஸோ எஸ் ஸ்கொயருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம், அதாவது ஏ பை எஸ், ஓகேவா, பிளஸ் பி பை எஸ் ஸ்கொயர். ஸோ இதோட வந்து எஸ் ஸ்கொயருக்கான பார்ஷியல் ஃபிராக்ஷன் முடிஞ்சிச்சு. மல்டிபிளிகேஷன்ல எஸ் பிளஸ் ஒன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு தனியா எழுதுறோம், அதாவது சி இன்டு சி பை எஸ் பிளஸ் ஒன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பார்ஷியல் ஃபிராக்ஷன் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒண்ணுமே இல்லை, இங்க கீழே வந்து நான் எல்சிஎம் எடுக்க போறேன். எல்சிஎம் எடுத்தேன்னா எஸ் ஸ்கொயர், எஸ்ல வந்து எஸ் ஸ்கொயர் அதிகமா இருக்கு, பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ அதுதான் நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். எல்சிஎம் எடுத்து மேல மல்டிபிளிகேஷன் பண்ணனா எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஏ இன்டு இந்த ஒரு எஸ் எஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ எஸ் இன்டு எஸ் பிளஸ் ஒன், வேற பி இன்டு எஸ் பிளஸ் ஒன், வேற சி இன்டு எஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த லைன்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நான் பாட்டம் டினாமினேட்டர் ரெண்டையுமே வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ல நியூமரேட்டர் மட்டும் எழுதுறேன். ஸோ நியூமரேட்டர்னா ஒன் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா ஏஎஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎஸ் பிளஸ் பிஎஸ் பிளஸ் பி பிளஸ் சிஎஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, இப்போதைக்கு இதுல இந்த கான்ஸ்டன்ட்னு சொல்லணும் பாத்தீங்களா, இந்த ஏ, இந்த பி, இந்த சி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதா வந்து என்னோட அடுத்த ஸ்டெப். ஓகேவா? ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம அதுக்கு வந்து ஈஸியான ஒரு வழி என்ன அப்படின்னா, ஒன்னி வந்து வேல்யூஸ், அதாவது எஸ்க்கு வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டு கம்பேர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் வந்து கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ வேல்யூஸ் போட்டு நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால வந்து எப்பவுமே இந்த கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் மெத்தட், இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்றதுக்கு ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா, இந்த எஸ் ஸ்கொயர் பக்கத்துல அதோட கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வரணும், வேற எஸ் பக்கத்துல அதோட கான்ஸ்டன்ட், வேற கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, ஏன்னா இங்க வந்து ஒரு எஸ் ஸ்கொயர் இருக்கு, நல்லா கவனிங்க, இதுல வந்து எஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே வந்து ஒரு எஸ் ஸ்கொயர் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு எஸ் ஸ்கொயரும் சேர்த்து ஏ பிளஸ் சி எஸ் ஸ்கொயர் அப்படி இன்டு எஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். அதே மாதிரி இங்க வந்து ஒரு எஸ் இருக்கு, இங்கே வந்து ஒரு எஸ் இருக்கு. ஸோ இதை வந்து ஏ பிளஸ் பி இன்டு எஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். எங்கன்னா இதுதான் வந்து எல்ஹெச்எஸ் சைடும் ஆர்ஹெச்எஸ் சைடும் கம்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டு சைடை கம்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எஸ் ஸ்கொயர் நான் கம்பேர் பண்றேன். எஸ் ஸ்கொயரை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த எல்ஹெச்எஸ் சைட்ல எஸ் ஸ்கொயர் கிடையாது, ஸோ இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். வேற ஆர்ஹெச்எஸ் சைட்ல வந்து ஏ பிளஸ் சி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நான் செகண்ட் எஸ் வந்து கம்பேர் பண்றேன். எஸ் கம்பேர் பண்ணனா எனக்கு ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது ஆர்ஹெச்எஸ் சைட்ல இருந்து கிடைக்கும், வேற எல்ஹெச்எஸ் சைட்ல எதுவுமே கிடையாது, ஸோ 0. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ண போறேன். ஸோ கான்ஸ்டன்ட்னா இங்க பி, இங்க வந்து 1. ஓகேவா? ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிருந்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு பிக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ பியோட வேல்யூ கிடைச்சிச்சுல, ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல நீங்க வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ அந்த ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு -1 கிடைக்கும். ஏன்னா பி வந்து இந்த பக்கம் இருக்கு, ஸோ இந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா மைனஸ்ல வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ ஏ அண்ட் பி இந்த ரெண்டு வேல்யூஸும் கிடைச்சிருச்சு. ஸோ ஏ வேல்யூ எடுத்துட்டு போய் திருப்பி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏ பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்வியஸ்லி சியோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏபிசி மூணு வேல்யூஸுமே கிடைச்சிருச்சு பாருங்க. ஏவும் கிடைச்சிருச்சு, சியும் கிடைச்சிருச்சு, பியும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த மூணு வேல்யூஸையும் எடுத்துட்டு போய் நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிடைச்ச ஏபிசி மூணு வேல்யூஸுமே வந்து நம்ம எடுத்திருக்க அந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஈக்குவேஷன்ல நான் வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏக்கு மட்டும்தான் வேல்யூ வந்து -1ல கிடைச்சிருக்கும். ஸோ இது மட்டும் தான் -1 ஆகும். மற்ற எல்லா டேமுமே வந்து என்ன இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்க போறோம். ஸோ ஆப்வியஸ்லி இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இதுல இருக்க ஒவ்வொரு டேமுமே வந்து என்னவா மாறும் அப்படின்னா இது வந்து டீயா மாறிடும். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் டி அதுல இருந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம இன்வர்ஸ் எடுக்க போறோம். ஸோ இதுதான் நான் வந்து இன்வர்ஸ் ரெண்டு சைடவே நான் வந்து இன்வர்ஸ் அப்ளை பண்றேன். ஸோ இந்த சைடு இன்வர்ஸ், இதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு டேர்ம்லயும் வந்து நான் லாப்லாஸ் இன்வர்ஸ் அப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி தான் அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு இதுலயும் இண்டிவிஜுவலா வந்து நீங்க இன்வர்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம ஃபார்முலா வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா, ஏதாவது கான்ஸ்டன்ட் இருந்தா நீங்க வெளியே எடுத்துடலாம்.
பை லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி எந்த ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தாலும் வெளியெடுத்தலாம். -1 இங்க வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ நான் அதை வந்து இந்த இதுல இருந்து -1 வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? இன்டு லாப்லஸ் ஆஃப், அப்போ -1 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இதுல என்ன இருக்குன்னா 1/s மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ 1/sக்கு வந்து லாப்லஸ் இன்வர்ஸ் வந்து நீங்க ஃபார்முலா டைரக்டா படிச்சிருப்பீங்க. அதாவது 1. ஸோ அந்த 1 தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். பிளஸ் லாப்லஸ் இன்வர்ஸா 1/s². ஸோ 1/s²க்கு வந்து நான் வந்து ஒரு ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/s⁻n. 1/s⁻n is equal to t power n minus 1. t power n minus 1 the whole divided by n minus 1 factorial. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்கெட்ல n minus 1 factorial. ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் இங்க அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்க வந்து n-க்கு பதிலாக 2 இருக்கு. ஸோ 2 t power 2 minus 1. கரெக்டா? டிவைடட் பை 2 minus 1 factorial. ஓகேவா? ஸோ பிளஸ் இதுல எந்த கான்ஸ்டன்ட் கிடையாது 1/s+1. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஃபார்முலா படிக்கும்போது இந்த ஃபார்மேட்டை வந்து நல்லா படிச்சிருந்தோம். நான் ஆல்ரெடி வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 1/s+a அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம e⁻−at அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? 1/s+a இருந்தா அது e⁻−at எழுதலாம். இங்க வந்து 1/s+1 இருக்கு. அப்ப a ஓட மதிப்பு இங்க வந்து 1. கரெக்டா? இங்க வந்து a ஓட மதிப்பு 1. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல 1 வந்துடும். அப்ப e⁻1t எழுதலாம். அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இப்படி இந்த லைன் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் டைரக்டா வந்து சிம்பிளிஃபிகேஷன் பாருங்களேன். இப்போ எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, டி டேர்ம்ஸ்ல வந்துருச்சு. கரெக்டா? ஸோ லாப்லஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதுதான் வந்து என்னன்னா நத்திங் பட் எஃப் ஆஃப் டி. டைரக்டா எஃப் ஆஃப் டின்னு நீங்க எழுதலாம். நான் இங்க வந்து இன்வெர்ஸ் எழுதியிருக்கேன். நீங்க இன்வெர்ஸ் எழுத கூட தேவையில்லை. இந்த இன்வெர்ஸோட மதிப்பு தான் வந்து என்னது, எஃப் ஆஃப் டி. ஏன்னா வந்து இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி தானே, எல்லாமே டீல இருக்கு பாருங்க. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் -1 இந்த டி இது வந்து டைரக்டா டி கிடைக்கும் e⁻−t. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஆன்சர். சாய்ஸ்ல இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் படி நம்ம இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தடு. ஸோ நிறைய வந்து 1/, ஃபார்மேட்ல s² இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்து அப்படின்னா அதை பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பார்ஷியல் ஃபிராக்ஷனுக்கு இன்வெர்ஸ் லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து எஃப் ஆஃப் டி ல கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டா கான்செப்ட்ஸ் பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் அப்ளிகேஷன் ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணும் பாத்தீங்களா. ஸோ டிஃபரன்ஷியல் நிறைய மெத்தட் படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிருப்போம். அதே மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்றதுதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டண்டா 2-3 ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் ஒரு கொஸ்டினை வந்து சிம்பிள் கொஸ்டினை சால்வ் பண்ணி சொல்லி கொடுக்குறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கண்டிப்பா நீங்க படிக்கணும். அதாவது லாப்லஸ் ஆஃப் dy/dt இல்ல வந்து லாப்லஸ் ஆஃப் y, அதாவது y'. ஓகேவா? நம்ம வந்து y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா, அதாவது லாப்லஸ் ஆஃப் dy/dt கண்டுபிடிச்சானா அதாவது லாப்லஸ் ஆஃப் y' இஸ் ஈக்குவல் டு s லாப்லஸ் ஆஃப் y மைனஸ் y ஆஃப் 0. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் லாப்லாஸ் ஆஃப் y மைனஸ் y ஆஃப் 0. ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பா படிக்கணும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா இருக்குல்ல அது கண்டிப்பா படிக்கணும். ஸோ அதை தான் நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வேற செகண்ட் ஃபார்முலா இதே d²y/dt². அதுக்கு அதாவது லாப்லஸ் ஆஃப் y', d²y/dt² லாப்லஸ் எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா s² இன்டு லாப்லஸ் ஆஃப் y மைனஸ் s இன்டு y ஆஃப் 0 மைனஸ் y' ஆஃப் 0. ஸோ இந்த 2 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா மஸ்ட் படிச்சே ஆகணும். அப்போதான் வந்து இந்த அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? 2 ஃபார்முலா. ஸோ தேர்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா நீங்க கண்டிப்பா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எப்படி, அதாவது இப்ப 3 ஒரு வேளை 3 கொடுக்குறாங்க அதுக்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்காக நான் n பவர்ல கொடுத்துருக்கேன். dn y t power n is equal to s⁻n l of y minus s⁻n minus 1 y of 0 etc. y⁻n-1 of 0. ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபார்முலாவே போதும். மேக்ஸிமம் நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் தான் கேட்பாங்க. அதுக்கு மேல கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க அப்ளிகேஷன்லாம் இருந்தா கூட. ஸோ அதனால இந்த 2 மட்டும் நான் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எடுத்திருக்க கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்ல கேட்ட ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு சின்ன சிம்பிளான கொஸ்டின். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொஸ்டினா நீங்க பார்த்தாலும் தெரியும் dy/dt தான். ஆனா செகண்ட் ஆர்டர் கொஸ்டின் கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது செகண்ட் ஆர்டர் ஏதாவது ஒரு கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொஸ்டின் மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் dy/dt இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். dy/dt பிளஸ் y பிளஸ் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அதனால இந்த கொஸ்டின் எடுத்தேன். ஸோ டெல் அப்படின்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம லாப்லாஸ்ல டெல் எங்க நோட் பண்ணாலுமே அது வந்து யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். வேற யூ மார்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோம்.
ஆனா இங்க கொடுத்துட்டாங்க டெல் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஓகே இது வந்து யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கிற விஷயம். அஸ்யூமிங் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அஸ்யூமிங் இனிஷியல் கண்டிஷன் ஜீரோ அப்படின்னா ஒய் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேவா. ஸோ இதான் வந்து இனிஷியல் கண்டிஷன். ஸோ இது வந்து சாரி கிளியரா தெரியலன்னு நினைக்கிறேன். ஒய் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இதுதான் வந்து இனிஷியல் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து அஸ்யூமிங் ஜீரோ, எல்லா கண்டிஷனுமே ஜீரோவா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை வந்து யூ ஆஃப் டியா டினோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இதுல வந்து எப்படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் எப்போ வந்தாலுமே அந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சைடுமே லாப்லேஸ் எடுக்கணும். ரெண்டு சைடுமே லாப்லேஸ் எடுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு சைடுமே நான் இந்த ஈக்குவேஷன் அதாவது dy by dx plus y into del இதுக்கு ரெண்டு சைடுமே லாப்லேஸ் அப்ளை பண்றேன். ஸோ இதுலயும் லாப்லேஸ் 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 அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஃபார்முலா வந்து ஒன்று படிச்சோம் நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்கு. ஸோ அந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்றேன், அதாவது எஸ் இன்டு எல் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் ஆஃப் ஜீரோ இன்டு எல் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன். இது ஏன் ஒன் ஆச்சுன்னு உங்களுக்கு புரியுதா? யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனோட லாப்லேஸ் என்னது? ஒன், கரெக்டா. ஸோ இதனாலதான் நான் பழைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு புரியல அப்படின்னா பழைய வீடியோஸ் எல்லாமே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ லாப்லேஸ் ஆஃப் யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒன்னு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இது வந்து ஒன் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம எனக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, சாரி நான் அதை ரப் பண்ணிடுறேன். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, அஸ்யூமிங் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒய் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோவா அஸ்யூம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ இதுல இருந்து எல்லா ஒய்யும் இதுல இருந்து எல்லா ஒய்யும் வெளியே எடுத்தீங்கன்னா எஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ லாப்லேஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஸ் பிளஸ் ஒன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லாப்லேஸ் ஆஃப் ஒன் பை எஸ் பிளஸ் ஒன் வந்து சிம்பிளா கிடைச்சிருச்சு, ப்ராப்ளம் இல்லை. ஆனா சில கேசஸ்ல வந்து லாப்லேஸ் ஆஃப் ஒய் நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி லாப்லேஸ் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கும் என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர்ல வரும், டிவைடர்ல எஸ் ஸ்கொயர். நம்ம போன ப்ராப்ளம் பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல சால்வ் பண்ணல, அந்த மாதிரி ஃபார்மேட்ல வரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க செகண்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரிசால்விங் தம் இன்டு பார்ஷியல் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும், ஓகேவா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு நம்ம லாப்லேஸ் இன்வெர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஒன் பை எஸ் பை ஒன் எஸ் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது ஈஸியா நம்ம இன்வெர்ஸ் லாப்லேஸ் எடுக்கலாம். வேற மல்டிபிளிகேஷன்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க அப்படி இருந்துச்சுன்னா அதை பார்ஷியல் ஃபிராக்ஷன் நம்ம போன ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சு அதில் போட்டு திருப்பி அதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா இன்வெர்ஸ் லாப்லேஸ் எடுக்கணும், ஓகேவா. டேக்கிங் இன்வெர்ஸ் லாப்லேஸ் தான் தேர்ட் ஸ்டெப். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் ரெண்டு சைடுமே இன்வெர்ஸ், அதாவது இந்த இதுக்கு வந்து நான் டைரக்டா வந்து இது பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்மளால ஈஸியா இன்வெர்ஸ் எடுக்க முடியும். அதனால வந்து நான் செகண்ட் ஸ்டேஜை வந்து இதுல ஸ்கிப் பண்ணிட்டேன், ஓகேவா. ஏன்னு புரிஞ்சிச்சுல ஏன் ஸ்கிப் பண்றேன். ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு எப்படி வந்து நம்மளால ஈஸியா வந்து இன்வெர்ஸ் எடுக்க முடியுமோ அது மாதிரி மாத்திக்கணும், ஓகேவா. இப்போ நான் தேர்ட் ஸ்டெப்புக்கு டைரக்டாவே போறேன், அதாவது நான் ரெண்டு சைடுமே இன்வெர்ஸ் லாப்லேஸ் எடுக்க போறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து நான் வந்து ஸோ இந்த பக்கம் ஒரு இன்வெர்ஸ் இந்த பக்கம் ஒரு இன்வெர்ஸ் ரெண்டு சைடும் ஒரு இன்வெர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ இன்வெர்ஸ் இந்த லாப்லேஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகி நமக்கு ஒய் அப்படின்னு கிடைக்கும். வேற இந்த பக்கம் லாப்லேஸ் இன்வெர்ஸ் ஆஃப் சை ஒன் பை எஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன் பை எஸ் பிளஸ் ஏ அப்படின்னா இ பவர் மைனஸ் ஏடி. ஸோ இ பவர் ஏக்கு பதில் வேல்யூ ஒன்னு. ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ நீங்க சாய்ஸ்ல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ல சாய்ஸ்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா இ பவர் மைனஸ் டி இருக்கும், மல்டிப்ளிகேஷன்ல யூடி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும், ஓகேவா. யூடி அப்படின்னு இருக்கும். ஸோ ஏன்னா கொஸ்டின்ல வந்து நமக்கு வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்களா, அதை வந்து சாய்ஸ்ல எல்லா சாய்ஸ்லயுமே இருந்திருக்கும். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா இதை இ பவர் டி இன்டு ஒன்னு எழுதலாம்ல, இந்த மாதிரி ஒன்னு மல்டிபிளிகேஷன்ல ஒன்னு எழுதலாம்ல. ஒன்னோட வேல்யூ எதோட லாப்லேஸ் ஆஃப் யூடி வந்து என்னது ஒன். ஸோ அதனால வந்து யூடி வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து போன வருஷம் ஒரு கேட்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஆனா நீங்க இ பவர் ஏடி ஒன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சாலே உங்களால வந்து சாய்ஸ் எலிமினேட் பண்ணி போட முடியும். அப்படி இல்லைன்னா இதனாலதான் வந்து யூ பவர் டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்திருப்பாங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ராப்ளம் பேசிக்காவே. நான் செகண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து வேணா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அதாவது ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம தேர்ட் யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்றோம். லாப்லேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு ப்ராபபிலிட்டி வந்து ஆரம்பிக்கலாம்.